தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்குப் பிறகு அமைதியாகி விடும் என்று பலர் நினைத்த அரசியல் சூழல் தற்போது புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த சம்பவம் சாதாரண கட்சி மாறுதல் நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியாது. இதுவரை அதிருப்தி, உள்ளக குழப்பம், அணி வேறுபாடு என்ற அளவில் பேசப்பட்ட விஷயம் இப்போது நேரடி அரசியல் நகர்வாக மாறிவிட்டது. இதனால் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. இது வெறும் சிலரின் தனிப்பட்ட அரசியல் முடிவா? அல்லது எதிர்கால பெரும்பான்மைக்கான திட்டமிட்ட சாணக்கிய நகர்வா? அரசியலில் வெற்றி பெற்றால் அதே செயல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று பாராட்டப்படும். தோல்வி அடைந்தால் சந்தர்ப்பவாதம் என்று விமர்சிக்கப்படும். தற்போது தாவேகாவைச் சுற்றி நடைபெறும் விவாதமும் அது மாதிரியானதே. யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ் மூலம் பார்க்க கூடியவர்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் இணைப்பு முகவரியில் முழு வீடியோ காணுங்கள். வணக்கம் அன்பர்களே, நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது எனது அரசியல் பார்வை. வாருங்கள் வீடியோவுக்கு போவோம். தமிழக அரசியல் மீண்டும் பரபரப்பான சூழலுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய் ஆட்சிக்கு நம்பிக்கை தெரிவித்த 25 அ.தி.மு.க. எம்எல்ஏக்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமி இடமே திரும்பி சென்றுள்ள நிலையில் 3 பேர் வெளிப்படையாக எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா செய்து விட்டு உடனடியாக தாவேகாவில் இணைந்துள்ளார்கள். தாவேகாவிற்கு ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் ஒரு பக்கம் இருக்க, எதிர்கால அரசியல் வளர்ச்சிக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் மறுபக்கம் இருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் ஆட்சிக்கு ஆதரவளித்த அ.தி.மு.க. எம்எல்ஏக்கள் அனைவரும் தாவேகாவுக்கே வருவார்கள் என்று கூற முடியாது. அதேபோல் வேலுமணி அணியினர் அனைவரும் மீண்டும் எடப்பாடியாரிடம் திரும்பி விடுவார்கள் என்றும் இப்போது உறுதியாக சொல்ல முடியாது. சிலர் திரும்பி வந்திருக்கலாம். சிலர் இன்னும் காத்திருக்கும் நிலையில் இருக்கலாம். சிலர் தங்கள் அடுத்த அரசியல் எதிர்காலத்தை கணக்கிட்டு அமைதியாக கவனித்து கொண்டிருக்கலாம். ஆனால் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பதால் இடைத்தேர்தல் வருவது உறுதியாகி விட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு எடப்பாடியார் விஜய் ஆட்சிக்கு ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்களின் பதவியை பதிப்பதற்கு கடிதம் கொடுத்துள்ளார். அந்த கடிதத்தை திரும்பிப் பெற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் 15 நாட்கள் மட்டுமே. அந்த 15வது நாள் வரும் மே 27ஆம் தேதி ஆகும். அதற்குள் அவர் முடிவெடுக்க வேண்டும். எத்தனை பேர் பதவியை காப்பாற்ற வேண்டும், எத்தனை பேர் பதவியை பறிக்க வேண்டும் என்பது அவர் கையில் தான் உள்ளது. 27ஆம் தேதி வருவதற்குள் அவர் என்ன செய்யப் போகிறார்? யார் யார் அவர் பக்கம் போகிறார்கள்? யார் யார் தாவேகா பக்கம் போகிறார்கள் தெரிந்துவிடும் 27ஆம் தேதி. தாவேகா இன்னும் 10 பேர் அளவுக்கு தங்கள் கட்சிக்கு வந்தால் இடைத்தேர்தலில் பெருமளவுக்கு வென்று அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடலாம் என்று கணக்கிட்டு கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் பதவி பறிபோகிறது, எத்தனை பேர் பதவி காப்பாற்றப்படுகிறது என்ற நிலை தெளிவாகி விட்டால் இடைத்தேர்தலுக்கு பிறகு விஜய் ஆட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடுமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்கக்கூடும். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி செல்கின்றன என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.